வணக்கம். டெலிபதி, அதாவது எந்த கேபிளும் இல்லாம, இன்டர்நெட் இல்லாம ஒரு மனசுல இருந்து இன்னொரு மனசுக்கு நேரடியா மெசேஜ் அனுப்புறது. இது உண்மையா இல்ல வெறும் சூப்பர் ஹீரோ படக்கதையா? இந்த கேள்விய கேட்டா பல வருஷமா சயின்டிஸ்ட்கள் கண்டுக்காம விட்டுடுவாங்க. ஆனா இன்னைக்கே நீங்க கொடுத்திருக்கிற இந்த சோர்ஸ்களை வச்சு இந்த மர்மமான விஷயத்தை பத்தி சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உண்மையில நீங்க அனுப்பின அந்த ஆர்டிகிள்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, ஒரு பக்கம் மனசை அமைதிப்படுத்தி செய்யற சில விசித்திரமான சைக்காலஜி சோதனைகள், இன்னொரு பக்கம் நம்ம மூளையே ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்னு சொல்ற அளவுக்கு தியரிகள். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முயற்சி பண்ற சில ஆய்வுகளும் இருக்கு. நாம இன்னைக்கு டெலிபதியை தேடி ஒரு வேட்டைக்கே போக போறோம். சொல்லப்போனா முதல்ல மனோ தத்துவத்தோட விளிம்புல ஆரம்பிச்சு அப்புறம் குவாண்டம் இயற்பியல்ங்கிற ஆழ்கடல்ல குதிக்க போறோம். சரி, முதல்ல அந்த கிளாசிக்கல் முறைக்கு போவோம். ரிமோட் வியூவிங், கான்ஸ்ஃபீல்ட் சோதனைகள்னு சொல்றாங்க. கேட்கவே கொஞ்சம் பழைய சினிமா மாதிரி இருக்குல்ல? ஆமா, இதுதான் இந்த துறையோட ஒரு ஆரம்ப புள்ளி. கிறிஸ்ரோ, ஸ்டூவர்ட் ஃபிளின்ட் இவங்களோட ஆய்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷயம் ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு அனுப்புனர் இருப்பாரு, ஒரு பெறுநர் இருப்பாரு, அப்படிதானே? ஆமா, ஒரு சென்டர் அவர் ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து அதுல வர்ற உணர்ச்சிகளையும் காட்சிகளையும் மனசுக்குள்ளே இன்னொருத்தருக்கு அனுப்ப முயற்சி பண்ணுவார். ஓகே, அந்த இன்னொருத்தர், அதாவது பெறுநர், அவரு கண்ணையும் காதையும் மூடிட்டு எந்த வெளி உலக சத்தமோ தொந்தரவோ இல்லாத ஒரு ரூம்ல இருப்பார் இல்லையா? சரியா சொன்னீங்க. அவரோட காதுல ஹெட்போன்ஸ் மாட்டி அதுல வெள்ளை இரைச்சல் மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். கண்ணுல ஒரு பிங்பாங் பந்த பாதியா வெட்டி வச்சிருவாங்க. அது மேல சிவப்பு லைட் அடிக்கும். இதனால அவங்க கண்ணுக்கு ஒரே மாதிரி சிவப்பு நிறம் மட்டும்தான் தெரியும். ஓ, அப்போ அவங்களோட எல்லா புலன்களையும் ஒரு விதத்துல ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆமா, இதுக்கு பேர் தான் கான்ஸ்ஃபெல்ட். ஜெர்மன் மொழியில முழுமையான புலம்னு அர்த்தம். அப்போ சாய் சாதகமான நிலைன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? நம்மளோட சாதாரண சென்ஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டா ஒருவேளை நம்ம மனசோட ரகசிய சிக்னல் ஏதாவது கேட்குமோன்னு ஒரு நம்பிக்கை தான் அது, அப்படிதானே? அருமையா சொன்னீங்க. அது ஒரு ராக் கான்சர்ட் நடுவுல நின்னுட்டு ஒரு குண்டூசி விளற சத்தனத்தை கேட்க முயற்சி பண்ற மாதிரி தான் நம்ம மனசு. இந்த கான்ஸ்ஃபெல்ட் சோதனைங்கிறது அந்த ராக் கான்சர்ட்டை நிறுத்திட்டு காதுக்கு நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் மாட்டி விடுற மாதிரி. அப்போ ஒருவேளை அந்த குண்டூசி சத்தம் கேட்கலாம்னு ஒரு நம்பிக்கை. சரி, இந்த சோதனைகள்ல ஏதாவது ரிசல்ட் வந்ததா இல்ல சும்மா செஞ்சு பார்த்தாங்களா? அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். நிறைய கான்ஃபிளிக்ட் சோதனைகளை ஒன்னா சேர்த்து மெட்டா ஆய்வு செஞ்சு பார்த்திருக்காங்க. ஓகே. உதாரணமா, பெறுநருக்கு 4 வீடியோ கிளிப் கொடுத்து அனுப்புனர் பார்த்தது எதுன்னு கேட்டா சும்மா யூகிச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ? 25% தான். ஆனா சோதனைகள்ல வெற்றி விகிதம் சுமார் 30-34% வரைக்கும் இருந்திருக்கு. இது பெரிய வித்தியாசம் இல்லையே. 100க்கு 25 தடவை ஜெயிக்கிறதுக்கு பதிலா ஒரு 32 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இத வச்சு டெலிபதி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? புள்ளி விவரப்படி பார்த்தா இது ஒரு சின்ன வித்தியாசம் இல்ல. இது தற்செயலா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா அது என்னன்னு தான் தெளிவா சொல்ல முடியல. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு படிச்சேனே. ஆமா, டெய்லி கோஸ் கட்டுரை சொல்ற மாதிரி பல சோதனைகள் டெலிபதிய சோதிக்கிறதா சொல்லிட்டு உண்மையில ப்ரிகாக்னிஷன், அதாவது எதிர்காலத்தை கணிக்கிற திறனை தான் சோதிக்குது. ஓ, உதாரணமா அடுத்ததா கம்ப்யூட்டர்ல என்ன படம் வரப்போகுதுன்னு யூகிக்கிறது. சரியா சொன்னீங்க. இது ரெண்டும் ஒண்ணில்ல. இது ஒரு முக்கியமான குழப்பம். சரி, அப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் சோதனைகள் நமக்கு ஒரு புள்ளி விவர புதிரை மட்டும் கொடுத்துட்டு நிக்குது. ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு எந்த விளக்கமும் கொடுக்கல. நம்ம மூளைக்குள்ள இருந்து சிக்னல் அனுப்ப ஆண்டனா எதுவும் இல்லையே. ஆமா, இங்கதான் சில விஞ்ஞானிகள் இயற்பியலுக்குள்ள போறாங்க போல. ஆமா, இங்கதான் கதை குவாண்டம் மெக்கானிக்ஸ் பக்கம் திரும்புது. ஒருவேளை டெலிபதிங்கிறது அமானுஷ்யம் இல்ல, அது ஒரு இயற்பியல் நிகழ்வா இருந்தா என்ன பண்றதுன்னு சில விஞ்ஞானிகள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க கையில் எடுத்த கருவிதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அதேதான். ஓகே, இந்த வார்த்தையை நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். ஆனா சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ரொம்ப சுலபமா சொல்லணும்னா ஒரு மாய கையுறை உதாரணத்தை எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு ஜோடி கையுறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு இடது, ஒன்னு வலது. சரி, நான் ரெண்டையும் பார்க்காம தனித்தனி பெட்டியில போட்டு பூட்டிடுறேன். ஒரு பெட்டியை உங்ககிட்ட கொடுத்து உங்களை உலகத்தோட அடுத்த மூலைக்கு அனுப்பிடுறேன். ஓகே. இப்போ நீங்க உங்க பெட்டியை திறந்து அதுல இடது கையுறை இருக்குன்னு பாக்குறீங்கன்னா அந்த நொடியே என்கிட்ட இருக்கிற பெட்டியில வலது கையுறை தான் இருக்குன்னு உங்களுக்கு 100% உறுதியா தெரிஞ்சிடும். ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா எப்படி தெரிஞ்சுது? என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த போனும் வரல, மெசேஜும் வரல. தூரம் எவ்வளவு இருந்தாலும் உன்னோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டாலே இன்னொன்னோட நிலை தானா தெரிஞ்சிடுது. சரி, இதுதான் என்டாங்கிள்மெண்ட். அணு உலகத்துல 2 துகள்கள் இப்படி ஒன்னோட ஒன்னு ஆழமா பிணைக்கப்பட்டுடும். ஒன்னு மேல சுத்துனா இன்னொன்னு உடனே கீழே சுத்தும். நடுவுல எவ்வளவு பிரபஞ்சமே இருந்தாலும் சரி.
இந்த உடனடி தொடர்பு தான் ஒருவேளை மூளைகளுக்கு இடையேயான ரகசிய பாதையா இருக்குமோன்னு சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க. மிகச்சரி. வாவ், இது கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கே. அப்போ நம்ம மூளைக்குள்ள இந்த மாதிரி என்டாங்கிள் ஆகுற அளவுக்கு ஏதாவது இருக்கா? அதுக்கான தேடல்ல தான் 2 முக்கியமான கோட்பாடுகள் வருது. ஒன்னு ஆர்க்-OR மாடல். ஓ, ராஜர் பென்ரோஸ் கொண்டு வந்தாரே அதுதானே? ஆமா, அவரும் மயக்க மருந்து நிபுணர் ஸ்டூவர்ட் ஹேமராஃபும். நம்ம நியூரான் செல்களுக்குள்ள மைக்ரோ டியூபியூல்ஸ்னு சின்ன சின்ன குழாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் செல்லோட எலும்புக்கூடு மாதிரி. இந்த குழாய்களுக்குள்ள குவாண்டம் கணக்கீடுகள் நடக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியுதான்னு பாக்குறேன். நம்ம மூளை செல்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குழாய்களுக்குள்ள குவாண்டம் கம்ப்யூட்டிங் நடக்குதா? ஆமா. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இல்லையா? பெரும்பாலான நரம்பியல் விஞ்ஞானிகள் நம்ம மூளை ஒரு சூடான ஈரமான சாதாரண மிஷின்னு தானே சொல்றாங்க. நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தியரி ரொம்ப சர்ச்சைக்குரியதுதான். ஆனா பென்ரோஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கறதே இந்த குவாண்டம் நிலைகள் ஒரு முடிவுக்கு வர்றதுதான்னு சொல்றாரு. ஓகே, அப்போ இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் என்ன? இன்னொரு மாடல் இயற்பியலாளர் மேத்யூ ஃபிஷர் கொண்டு வந்தது. இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம மூளையில இருக்கிற பாஸ்பரஸ் அணுக்களோட நியூக்ளியர் ஸ்பின் தான் குவாண்டம் தகவல்களை சேமிக்கிற கியூபிட்ஸா செயல்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஓகே, இப்போ இது இன்னும் சிக்கலா போகுது. பாஸ்னர் மூலக்கூறுகள்னு ஒரு விஷயத்தை பத்தி உங்க சோர்ஸ்ல படிச்சேன். அது என்னது? அது ஒரு நல்ல கேள்வி. நம்ம மூளை ஒரு சந்த மாதிரி, ரொம்ப சத்தமா சூடா ஒரே குழப்பமா இருக்கும். ஒரு மென்மையான குவாண்டம் நிலைங்கிறது ஒரு சோப்பு குமிழ் மாதிரி. அந்த சந்தையில விட்டா உடனே உடைஞ்சிடும். மேத்யூ ஃபிஷர் சொல்றாரு, இந்த பாஸ்னர் மூலக்கூறுகள் ஒரு கவச வண்டி மாதிரி செயல்படுதுன்னு. அதுக்குள்ள இந்த பாஸ்பரஸ் அணுக்கள்ங்கிற சோப்பு குமிழ்களை வச்சு மூளையோட குழப்பமான சூழல்ல இருந்து பாதுகாத்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு எடுத்துட்டு போகுது. அப்போ பென்ரோஸ் நம்ம உணர்வுங்கிறது எங்கிருந்து வருதுன்னு ஒரு பெரிய தத்துவ கேள்வியே கேட்கிறாரு. ஆனா ஃபிஷர் 86 பில்லியன் நியூரான் எப்படி ஒன்னோட ஒன்னு இவ்ளோ சரியா வேலை செய்யுதுன்னு ஒரு இன்ஜினியரிங் கேள்வியே கேட்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்னு உணர்வின் தோற்றத்தை பற்றிய ஒரு கதை, இன்னொன்னு மூளையோட செயல்பாடுகளை பற்றிய ஒரு மெக்கானிசம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, குவாண்டம் மூளைங்கிறது ஒரே ஒரு ஐடியா இல்ல, அது மனசை பற்றிய வெவ்வேறு புதிர்களுக்கு விடை தேடுற பல முயற்சிகளோட தொகுப்பு. சரி, இந்த தியரிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் பேப்பர்ல தானே இருக்கு. இதுக்கும் டெலிபதிக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? இங்கதான் நாம இன்னும் ஆழமான, அதே சமயம் ரொம்பவே ஊகத்தின் அடிப்படையிலான ஒரு பகுதிக்கு வரோம். மூளைகளின் பின்னல் அடிப்படையில் தகவல் பரிமாற்றம்னு ஒரு ஆய்வுக்கட்டுரை இருக்கு. சொல்லுங்க, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது செஞ்சு பார்த்த சோதனை இல்ல, ஒரு கோட்பாட்டு ரீதியான ஐடியா மட்டும்தான். சரி. 2 பேர், ஒருத்தர் இந்தியால, இன்னொருத்தர் அமெரிக்கால இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான இசையை கேட்கறாங்க. ஓகே. இப்படி செய்யும்போது அவங்க மூளை அலைகள் ஒரே மாதிரி இயங்க ஆரம்பிக்கும். அதாவது ஒத்திசைவு நிலைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை. சரி, 2 மூளையும் ஒரே டியூன்ல இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியால இருக்கிற நபர் ஏ, அமெரிக்கால இருக்கிற நபர் பி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, உதாரணமா மதியம் 12 மணிக்கு தீவிரமா நினைக்கிறார். அதே சமயம் எந்த சம்பந்தமும் இல்லாம நபர் பி தற்செயலா அவருடைய டிஜிட்டல் கடிகாரத்தை பார்க்கறாரு. அப்போ மணி 12:21 இருக்கு. ஓ, 12 திரிச்சு போட்டா வர்ற மாதிரி. ஆமா. இந்த நிகழ்வு அந்த இரு மூளைகளுக்கும் இடையே ஒரு குவாண்டம் பின்னல் ஏற்பட்டதோட விளைவுதான்னு அந்த ஆய்வு வாதிடுது. ஒரு நிமிஷம், இது கேட்க ரொம்பவே எப்படி சொல்றது, தற்செயல் நிகழ்வுகள்ல அர்த்தம் தேடுற மாதிரி இல்லையா? இதை எப்படி சயின்ஸ்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்றது முற்றிலும் சரி. அதனாலதான் இது ரொம்பவே ஊகத்தின் அடிப்படையிலான ஆய்வுன்னு சொன்னேன். இந்த ஆய்வாளர்கள் தகவலுக்கான ஷ்ரோடிங்கர் சமன்பாடு மாதிரியான சிக்கலான கணக்குகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. சரி. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தகவல் சுருக்கப்பட்டு உடனடியாக அனுப்பப்படலாம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது, ஆனா சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு ஐடியா. ஓகே, இந்த கடிகாரம் பாக்குற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இயற்கையா ஒரு தொடர்பு இருக்கான்னு தேடுற முயற்சி. இன்னொரு பக்கம் நாமளே செயற்கையா ஒரு தொடர்பை உருவாக்க முடியுமா? இன்னைக்கு டெக்னாலஜி வச்சு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அருமையான கேள்வி. இப்போ நாம ஊகங்கள்ல இருந்து நிஜமான இன்ஜினியரிங்க்கு வரோம். இதுக்கு பேரு மூளையிலிருந்து மூளைக்கு இடைமுகம், அதாவது BBI. டெக்னாலஜி டெலிபதி. ஆமா, இத நாம டெக்னாலஜி டெலிபதின்னு சொல்லலாம். இதுல எந்த அமானுஷ்யமும் இல்ல, இது பக்கா டெக்னாலஜி. இது எப்படி வேலை செய்யுது? இதுல 3 ஸ்டெப் இருக்கு. 1,
அனுப்புனரோட தலையில EEG கருவியை மாட்டிடுவாங்க. அவரோட கையை அசைக்கிற மாதிரி கற்பனை பண்ணும்போது மூளையில ஒரு குறிப்பிட்ட சிக்னல் உருவாகும். ஸ்டெப் 2 அந்த சிக்னலை இன்டர்நெட் வழியா பெறுநருக்கு அனுப்புறது இல்லையா? ஆமா, 3வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். பெறுநரோட மூளையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல TMSன்னு ஒரு கருவியை வச்சு ஒரு சின்ன காந்த துடிப்பை செலுத்துவாங்க. ஓ, அப்ப அது அவரோட மூளையை தூண்டி ஆமா, அந்த துடிப்பு பெறுநரோட மூளையை தூண்டி அவரோட கையை தானா அசைக்க வைக்கும். சுருக்கமா சொன்னா, ஒருத்தன் நினைக்கிறதால இன்டர்நெட் வழியா இன்னொருத்தரோட கை அசையுது. வாவ், ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பார்க்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி இது வெறும் கற்பனை. இப்போ இது ஒரு யுனிவர்சிட்டி லேப்ல நடக்கிற நிஜமான சோதனை. ஆமா, ஒரு ஆய்வுல 3 பேர் சேர்ந்து டெட்ரிஸ் மாதிரி ஒரு விளையாட்ட வெறும் மனச பயன்படுத்தியே விளையாடியிருக்காங்க. நம்பவே முடியல. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். கடிகாரம் பார்க்குற அந்த ஆய்வு இயற்கையாவே ஒரு ரகசிய தொடர்பு இருக்கான்னு தேடுது. ஆனா இந்த BBA இன்ஜினியர்கள் அப்படி ஒரு தொடர்பு இருக்கா இல்லையான்னு காத்துட்டு இருக்கல. அவங்களே வயர் மேக்னெட் எல்லாம் வச்சு ஒரு செயற்கையான தொடர்பை உருவாக்குறாங்க. ஒன்னு தேடல், இன்னொன்னு உருவாக்கம். சரி, நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். டெலபதிங்கிற ஒரு மர்மமான விஷயத்தை விளக்க நாம 2 பெரிய பாதைகள்ல பயணம் செஞ்சோம். ஒன்னு கான்ஃபெல்ட் மாதிரி மனோதத்துவ சோதனைகள். அது நமக்கு சில புள்ளி விவரங்களை கொடுத்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லல. இன்னொரு பாதை குவாண்டம் இயற்பியல். ARC-OR ஃபிஷரோட பாஸ்னர் மூலக்கூறுகள்னு நம்ம மூளையே ஒரு குவாண்டம் கணினியா இருக்கலாம்னு சொல்ற கோட்பாடுகளை பார்த்தோம். பல வருஷமா போலி அறிவியல்னு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இயற்பியல் ஒருவேளை ஒரு விளக்கம் கொடுக்கலாமோன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது இன்னும் நிரூபிக்கப்படல, ஆனா இது ஒரு முக்கியமான தத்துவத்துவார நகர்வு. அதே நேரத்துல BBI மாதிரி டெக்னாலஜி டெலிபதியும் வளர்ந்துட்டு வருது. இது நாம கற்பனை பண்ற மாதிரி ஒருத்தரோட முழு எண்ணத்தையும் படிக்கிறதில்ல, ஒரு ஆம் அல்லது இல்லேங்கிற ஒரு பிட் தகவலை அனுப்புற மாதிரி தான். ஆனாலும் மனசிலிருந்து மனசுக்கு தகவலை அனுப்ப முடியுங்கிறத தொழில்நுட்ப ரீதியா நிரூபிச்சிருக்கு. இந்த எல்லா முயற்சிகளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு தெளிவா காட்டுது. நம்ம மூளை, நம்ம உணர்வு, இத பத்தி நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப குறைவு. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். சிகாகோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லுங்க. உயிரணுக்களுக்குள்ள இருக்கிற ஒளிரும் புரதங்களை பயாலஜிக்கல் கியூபிட்ஸா மாத்தி அத குவாண்டம் சென்சார்களா பயன்படுத்த முடியும்னு காட்டியிருக்காங்க. அதாவது இந்த சென்சார்களை நம்ம செல்களுக்குள்ள வச்சு அணு அளவுல நடக்கிற சின்ன சின்ன காந்த மின்சார மாற்றங்களை கூட அளக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எண்ணங்கள் நம்ம மூளைக்குள்ள ரொம்ப நுட்பமான குவாண்டம் ஏற்ற இறக்கங்களை உருவாக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். சரி, அந்த ஏற்ற இறக்கங்களை அணு துல்லியத்தோடு படிக்கக்கூடிய இந்த பயாலஜிக்கல் சென்சார்களை நம்ம நியூரான்களுக்குள்ள வச்சா என்ன ஆகும்? ஒரு நாள் ஒரு குவாண்டம் MRI மூலமா நம்ம எண்ணங்கள் எப்படி உருவாகுதுங்கிறதையே நம்மால நேரடியா பார்க்க முடியுமா? அப்படி ஒரு உலகம் வந்தா தனிப்பட்ட ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க.